ஹாய் guys, this is your Chan. வெல்கம் டு தமிழ் மான்வா. முன்னாடி வீடியோ போனா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. தொண்டை வேற கட்டிச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ல ஒரு எக்ஸாம் இருந்திருக்கும். அந்த எக்ஸாம்ல யார் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்களோ அவங்க தான் செம்ம கிளாஸ் போவாங்க, மற்றவங்களாம் நார்மல் கிளாஸ் தான் போவாங்க. ஆபி லாஸ்ட் மினிட்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ் கட்டியிருப்பான். இப்போ எக்ஸாம்லாம் முடிச்சு அவங்க கிளாஸ்ல அனுப்பியிருப்பாங்க. இப்போ அது ஒரு கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். எக்ஸாம் முடிஞ்சு அவங்க கிளாஸ் ரூம்ல போட்டிருப்பாங்க. இந்த எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுத்தவங்களாம் கிளாஸ் ஏல தான் இருந்திருப்பான். அவங்களால மட்டும்தான் இந்த டைரக்டரை நேரில் மீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்லேயே இருக்கவனுக்கு தான் கம்பல்சரி 100% ஜாப் கேரண்டி. ஸோ இந்த எக்ஸாமில் ஜஸ்ட் பாஸ் ஆனவன், சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதவன்லாம் கிளாஸ் பியில் தான் இருப்பான். அவங்களுக்கு திரும்ப ஒரு ரீ எக்ஸாம் நடக்கும். திரும்ப அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் திரும்ப கிளாஸ் ஏ மாற்றுவாங்க. அப்போ கிளாஸ் பியிலேருந்து ஒரு கை தூக்குவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஆபி தான். ஆபின்ட்டு டீச்சரை பார்த்து, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணேன், என்ன எப்படி கிளாஸ் பிக்கு நீங்கள் போட்டீங்கன்னு சொல்லி கேட்பானா. அது டீச்சருன்ட்டு, உன் பேர் ஆன் தானே, நான் ரிப்போர்ட் கார்டை பார்த்தேன், நீ ஃபர்ஸ்ட்டில் சரியாக பர்ஃபார்மே பண்ணலை, ஃபர்ஸ்ட் 2 3 டெஸ்ட்டு, கடைசி டெஸ்ட்டாக பர்ஃபார்ம் ஆகிக்கிற, ஸோ நீ ஜஸ்ட் பாஸு, அதான் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. ஆபி யோசிப்பான் எப்படி கிளாஸே போகிறதுன்னு. ஏன்னா ஒரு டேரக்டர் மீட் பண்ணாதான் இந்த ஸ்கூலில் எனக்கு அநியாயமெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னால. திரும்பி பார்த்தா அங்கே சியோனும் கிளாஸில் தான் இருப்பான். அவன் ஷாக்காயிடுவான், நான் தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, இங்கே மாட்டிட்டேன். அவனையும் பிடிச்சி கிளாஸ் பிலேயே போட்டாங்க சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக பிரேக் டைம் வரும். பிரேக் டைம் அப்போ ஆபி உட்காந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருப்பேன், எப்படி கிளாஸ் ஏ போகிறேன்னு. அப்படின்னு 3 பேர் ஆபி பின்னாடி வந்துட்டு, ஹாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்களா. ஆபி யாராவது ஃப்ரெண்டு கூப்பிட்றா சொல்லி திரும்பி பார்ப்பான். அந்த 3 பேர் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரே கிளாஸில் இருக்கோம், நம்ம பேரத்தை கூட தெரிஞ்சு காட்டி இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்குவாங்களா மாற்றி மாற்றி. அப்போதான் ஆபிக்கே தெரியும் இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிகிட்ட ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி தெரியுமா, அவள் லவ்வர் செத்துட்டா இங்கே வந்துன்னு. அவனோட ஃப்ரெண்டு தான் இந்த 3 பேருமே. இந்த பசங்க ஆடி இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆபி வாங்கிடுவான். அவங்களும் லைட்டாக புலம்புவாங்க, இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு நல்ல க்ளோஸ், திடீர்னு இப்போ அவன் சாவான்னு யாருமே எதிர்பார்க்கல, நாங்கள் 4 பேர் ஒன்றாவே தான் இருப்போம், எங்கள் டீம்லேயே அவன் மட்டும் நல்ல பர்ஃபார்மரு, இப்படி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆபி பாப்பா அந்த கிளாஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தா அவனை ஒன்றுமே கற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்போ செம பர்ஃபார்மன்ஸ் காட்டியே தீரணும், சான்ஸ் கிடைக்கும் மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும் தான் கிளாஸுக்கே போக முடிவு பண்ணிடுவோம் ஆபி. இப்போ ஃபெசிலிட்டி ரூம் தான் காட்டுவாங்க. இந்த ரூம்லன்ட்டு டீச்சர்ஸ் எல்லாம் டேரக்டர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ டீச்சர்ன்ட்டு டேரக்டர் சாங், எனக்கு இது மட்டும் புரியல, இதை மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா சொல்லி கேட்பான். இந்த மாதிரி ஆணும் சியோலும் ஆண் கூட சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆனால கிளாஸ் பி சொல்றது ஓகே, ஜஸ்ட் பாஸ் ஆனான்னு. ஆனா சியோல் டிஃப்ரெண்ட், அவன் சூப்பர் பர்ஃபார்மரு, அவனையே கிளாஸ் பில போட்டீங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பொட்டன்சியல் வேற, டிஃப்ரெண்டான பீட் அவன் அப்படி சொல்லிட்டு போனா. அது டேரக்டர் சொல்லுவான், அவன்கிட்ட எல்லாமே இருக்கு எனக்கு தெரியும், பட் அவன் லேக் ஆகிற மோட்டிவேஷன்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் கூடிய சீக்கிரம் முட்டிக்குவாங்க, அது மூலியமா சியோட ஈகோ ஸ்டார்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஆண் மேலேயே எனக்கு ஒரு கண் இருக்கு, அவன் கெப்பாசிட்டி அவன் கம்மியாக யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அவங்க கிளாஸ் பிலேயே இருக்கட்டும், என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவங்க பொட்டன்சியல் இருந்தால் மட்டும் கிளாஸ் மாற்றலாம் சொல்லுவான். இப்போ லஞ்ச் டைம் வந்துடும். லஞ்ச் டைம் வந்துட்டு இந்த 4 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒருத்தன் புலம்ப அனுப்பிச்சிடுவான், இந்த மாதிரி இந்த வாரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதாமா, டேட் இனி சொல்லவே இல்லை, ஏனே தெரியல சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்படின்ட்டு ஆபி சொல்லலான்னு வரக்குள்ள பக்கத்தில் இருக்கவனா சொல்லுவான், எப்படியாச்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஏ கிளாஸ் போகணும், ஏ கிளாஸ் போனால் தான் கம்பல்சரி ஜாப் கிடைக்கும், எங்கள் அம்மாங்க ஒரு நல்ல கிஃப்டாச்சும் வாங்கி தரணும்னு சொல்லுவானா. ஆபி பார்ப்பான், இவங்க எல்லாத்தையும் உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க, உங்கள் சூழ்நிலை வேறு சரியில்லையா, எக்கனாமியாக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து ரவுடிகளை தயார் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க, ஒரு ராங்கான பேர்த்து கூடிய சீக்கிரம் தடுத்து ஆபி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சிஓ போயிருக்கான்ல, சாப்பிட்டு முடிச்சிருப்பான். சாப்பிட்டு முடிச்சு பக்கத்தில் இந்த 4 பேர் சாப்பிட்டுருப்பாங்களா, அதில் ஒருத்த பிளேட்டை டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். அப்போ அந்த சோறு பிடிங்கி தின்னுருப்பான்ல, அந்த பையன்ட்டு, சியோனு சோறு வேணா கேட்டுடு, இப்படி எடுக்காத அப்படி சொல்லிட்டு போனா, இவன் என்ன கடுப்புல இருந்தான் தெரியல, ஸ்பூன் எடுத்து அவன் கண்ணிலேயே குத்திடுவான். இதை பார்த்து அந்த 3 பேர் ஷாக்காயிடுவாங்க. அதை குண்டா தந்துட்டு, உனக்கு என்ன தெரியும் எங்க பசங்களை அடிப்பசு கத்துவானா, அவன் தலையை பூச்சி அப்படியே பெஞ்சு கீழே தட்டி விட்டுருவான். தட்டி விட்டு வடை எடுத்து சாப்பிடுவானா. ஆபி உள்ள குறுக்க வந்துருவான், உனக்கு சண்டை தான் கட்டினா என் கூட கட்டு, இவங்க கூட கட்டாசி ஆபி உள்ள சண்டை கட்டு ரெடி ஆயிடுவான். சியோன்ட்டு என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, பிளேட் ஆபி ஃபேஸோட தள்ளி விட்டு ஒரு கிக் பண்ணிடுவான். ஆபி பிளாக் பண்ணுவான், கீழே போய் விழுந்துருவான். அது நம்ம ஆபி சும்மா இருப்பானா, அவன் டக்குன்னு ஒரு பஞ்ச் பண்ணிட்டோன்னே 2ஆ பஞ்ச் பண்ணலான்னு கிட்ட போவான். கரெக்டான டைம் இப்போ டீச்சர் வந்துருவான். கேஃப்டீரியா சண்டை கட்டுற இடம் கிடையாதுடா, அவங்க சண்டை கட்டுற இடம் வேற இடம் அப்படி சொல்லுவானா. சண்டை நிப்பாட்டிடுவான். ஆனா ஆபி செகண்ட் ஒரு பஞ்ச் த்ரோ பண்ணிருப்பான் தெரியுமா, அந்த பஞ்ச் இந்த சிஓ பைய அழகா டிஃபெண்ட் பண்ணிட்டு அவன் 2 வேலன்ட்டு ஆபி கண்ணுகிட்ட நிப்பாட்டிருப்பான். செமையா இருக்கும் அது பாக்குறதுக்கு. இல்லைன்ட்டு ஆபி ஃப்ரெண்ட்ஸ்ல ஆபியை கூட்டிட்டு போயிருவாங்க, டே வாடா போலாம் ஆபி, அவன் ஏதோ சைக்கோ மாதிரி போல கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த பக்கம் இவனையும் கூட்டிட்டு போயிருவாங்க எல்லாருமே. இப்போ நைட் டைம் ஆயிடும், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க ரூம்ல. இவங்க ஹாஸ்டல் தான் தங்கியிருக்காங்க, ஸோ காமன் ரூம் தான் இருக்கும்.
தூங்குறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டே எண்ட் ஆக போகுது. அப்போ டீச்சர்ஸ் எல்லாம்ட்டு டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. டைரக்டர் இந்த மாதிரி நாள் முடிய போகுது, என்ன பண்ணலாம் இருக்கீங்க சொல்லிட்டோன்னே, எல்லாத்தோட ஃபோன் வந்துச்சான்னு கேட்பாங்களா? எல்லா ஃபோனும் வந்துச்சான்னு சொல்ல முடியாது. சில ஃபோன் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு டைரக்டர் அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க சொல்லி கேட்பானா, அதுக்குன்ட்டு இந்த டீச்சர் சொல்லுவான். அவங்க எல்லா ரூமுக்கும் ஃப்ரண்ட்ல வந்து டீச்சர்ஸை நிக்க வச்சுக்கிறோம். அவங்க ஃபோன் யூஸ் பண்ணா மாட்டிக்குவாங்க. ஏன் ஈவன் ரெஸ்ட் ரூம்ல கூட இங்க ஆள் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ என்னதான் அவங்க ஃபோன் வச்சிருந்தாலும் வெளியே எடுத்தோடனே அவங்க மாட்டிக்குவாங்க சொல்லிட்டு இருப்பான். ஓகே குட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 3 ஹவர்ஸ் கழிச்சு காட்டுவாங்க. 3 ஹவர் கழிச்சிட்டோன்னே உங்களால நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கம்பு வச்சு போலீஸ் டக்குனு ஒருத்தன் மூஞ்சோட அடிச்சிருவான். போலீஸ் உள்ள வந்து உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்த போலீஸ் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டு மாங்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க லட்டியை வச்சு. டைரக்டர் எங்கடா சொல்லுங்கடா அப்படின்னு பார்ப்போனா, ஆபி இது தூரம் வந்து ஷாக் ஆயிட்டு எப்படி யார் ரிப்போர்ட் பண்ணிருப்பா போலீஸ்க்கு வந்த முதல் நாளே வா அது ஒரு போலீஸ் நமக்கு இன்னும் எவிடன்ஸ் கிடைக்கல. அவங்க எல்லாத்தையும் தீவிரமா விசாரிங்க. குழந்தையெல்லாம் அவங்க பார்க்காதீங்க. அவங்க எல்லா பேர்லயும் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா அதில் ஒருத்தன் ஆபியை பார்த்துருவான். ஃபர்ஸ்ட் இந்த பையில அரெஸ்ட் பண்ணி கேளுங்க அப்படி சொல்லுவாங்க பாருங்க. ஆபிய சுத்து போட்டுருவாங்க 3 போலீஸு. அப்போ இவங்கலாம் கடுப்பாயிருவாங்க. ஏன்னா உள்ள வந்து சம்மந்தம் இல்லாம அடிக்கிறாங்கல்ல. அதுல ஒரு பையன் கடுப்பாயி அவங்கள குத்தலான்னு போயிருவான் போலீஸ. அப்போ ஒரு பெரிய போலீஸ் வந்து டக்குன்னு அவங்க தலையோட சேர்த்து அடிச்சிருவான். அடிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த மாரி எங்க இந்த ஸ்கூலுக்கு எதிரா இந்த ஸ்கூல க்ளோஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்துக்குது. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்கள அந்த ஸ்கூல்ல சேர்த்து வச்சுட்டு ஒருத்தவங்கள அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. ரீசனே இல்லாம. இன்னைக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கு மரியாதையா நடந்ததெல்லாம் சொல்லிருங்க. இல்ல அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு ஜெயில போட்டுருவோம். புரியுதா? அப்படி சொல்லி கத்துவான் பாருங்க. எல்லாம் ஸ்டன் ஆயிருவாங்க பயத்துல. உண்மையாவே வந்து மாட்டிட்டோம் போல தெரியுதே அப்படின்னு. அடி தாங்க முடியாம ஒருத்தவனும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த போலீஸ்லாம் சும்மா எல்லாம் பயமுறுத்திட்டு இருப்பானா, அந்த மாதிரி இப்போலாம் நீங்க ஜெயில போனீங்கன்னா உங்களை அடல்ட்ஸ் ஜெயில தான் போடுவோம். சில்ட்ரன்ஸ் ஜெயிலையும் போட மாட்டோம். அவங்களுக்குலாம் ஏஜ் எல்லாம் கரெக்டான ஏஜ்ல வந்துச்சு தாங்களா அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு இருப்பான். பயத்துல எல்லாம் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருவான். சார் எங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை சார். ஒருத்தவங்க தான் சார் இந்த மாதிரி கார்டு தந்து இங்க சேர்ந்தாங்க கம்பல்சரி வேலைன்னு சொன்னாங்க. பட் எப்படி எல்லாம் இருக்கும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஒருத்தனா வந்து உண்மையை சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த டிடெக்டிவ் கிம்ன்ட்டு சரி ஒருத்தங்களா விசாரிக்கலாம். அப்போ ஆபியை பார்த்து டேய் உனக்கு டைரக்டர் ஆஃபீஸ் தெரியுமா எங்களை கூட்டிட்டு போக சொல்லுவானா. ஆபி பார்ப்பான் திருன்னு. இப்போ ஆபியை கூட்டிட்டு போய் ஒரு தனி ரூம்ல உட்கார வச்சு ஹேண்ட் பண்ணிடுவாங்க. ஹேண்ட் பண்ணி ஆபிட்டு லைட்டா வாக்குமூலம் வாங்குவாங்க ரெக்கார்ட் பண்ணி. சொல்லு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்களா. ஆபின்ட்டு நீங்க ஒண்ணுமே நடக்கலையே இது நார்மல் ஸ்கூலு தான். நீங்க தான் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்க ராங் இன்ஃபர்மேஷன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் லைட்டா கடுப்பாயிருவான். எப்பா தம்பி நீ ஜெயிலுக்கு போற வயசு கிடையாது. நீ மட்டும் அப்போவா மாறினாக்கோ தப்பிச்சு போகலாம். தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போயிடா சொல்லுவானா. ஆபின்ட்டு சரி நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க ஃபோன் மட்டும் கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்பான். அப்போ டிடெக்டிவ் சரி ஃபோனை கொண்டு வாங்க சொல்லுவான். ஃபோனை கொண்டு வந்து உன்கிட்ட தருவாங்க ஆபி. ஆபி ஃபோன் வாங்கிட்டு என்ன பண்ணுவானா போலீஸ்க்கு கால் பண்ணி கேட்பான். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா கேட்டோம். இந்த டிடெக்டிவ்க்கு தூத்திரும். ஆபின்ட்டு சாரி தெரியாம கால் பண்ணிட்டு சொல்லி கட் பண்ணிடுவானா. அந்த டிடெக்டிவ் வந்துட்டு ஆபி ஒழுங்கு அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு ஆபி டேபிளோட சேர்த்து லாக் பண்ணிடுவாங்க. இல்ல ஆபி சொல்லுவான். நான் நினைச்சேன் ஏதோ ஒன்று தப்பா இருந்துச்சுன்னு. நான் போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லிட்டு உன் மூஞ்சி மாறிடுச்சு. இப்ப எனக்கு கரெக்டா தெரியும். நீ போலீஸ் கிடையாது தானே. இது ஒரு டெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லுவானா. ஏன்னா ஆபியை கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்போ கிளாஸ் ஏ தாண்டி தான் வந்திருப்பான். கிளாஸ் ஏல ஒரே அமைதியா இருக்கும். கிளாஸ் பில மட்டும்தான் போலீஸ்காரங்க வடிச்சு அம்னி தும்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் கரெக்ட். நான் அந்த எக்ஸாம் கிளாஸ் பிக்கு மட்டும் தான் நடந்துக்கு கரெக்டாக சொல்லி ஆபி கேட்பான் பாருங்க. அந்த டிடெக்டிவ் வந்துட்டு டைரக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒருத்தன் மட்டும் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து லைவ்ல வந்து டைரக்டர் பார்த்துட்டு இருப்பான். அந்த டைரக்டர்ன்ட்டு அந்த டீச்சரை பார்த்து கேட்பான். எங்க டீச்சர் இவனோட பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணிட்டீங்களா எல்லாம் கிளியரான்னு கேட்பானா. இவன் ஆண் பேர்ல தான் ஆபி உள்ள வந்திருப்பான். பேக்ரவுண்ட் செக்ல ஆண் பேர்ல தான் ஜூனியர்ல கேஸ் இருக்கு. அந்த டீச்சர்ன்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு டைரக்டர் சொல்லுவானா. ஓகே இப்போ நம்ம செகண்ட் கேண்டிடேட் உள்ள கூட்டிட்டு போங்க சொல்லுவாங்க. செகண்ட் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோன் தான். நம்ம சியோ என்ன பண்ணிருப்பானா அவனை கூட்டிட்டு போவாங்க தெரியுமா 2 போலீஸு. அதுல போலீஸோட வேலை உடைச்சு அவன் கையில இருக்க கம்ப வாங்கி இன்னொரு போலீஸ் அடிச்சிருவான். 2 போலீஸ் அடிச்சு தள்ளிடுவான். இங்க உண்மையான போலீஸே கிடையாதுடா சொல்லுவாங்க பாருங்க ஜியோன்னு. டேரக்டர் பார்ப்பான். எப்படி உன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே கண்டுபிடிச்சானே தெரியல. இந்த வருஷம் வந்ததுலேயே இவங்க 2 பேர் தான் ஸ்பெஷல் போல தெரியுது சொல்லிட்டு இருப்பான். சரி வேற என்ன இவங்க 2 பேரையும் மூவ் பண்ணிருக்குப்பா அப்படி சொல்லிடுவான். அப்ப அந்த ஃபெசிலிட்டி ஸ்டாஃப் சொல்லுவான். யாருமே அவ்வளோ ஃபாஸ்டா கிளாஸ் பில இருந்து போனதே கிடையாது பாஸ் ஆகி. இந்த 2 பசங்க உடனே பாஸ் ஆயிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருப்பானா. 2 பேத்தையும் கிளாஸ் ஏல போட்டுட்டா டைரக்டர் சொல்லி கேட்பானா. அதுக்கு டைரக்டர்ன்ட்டு என்னப்பா கிளாஸ் ஏன்னு சொல்றேன். நான் ரொம்ப ஓவர் ஜாயில இருக்கேன். இந்த 2 பேத்தையும் ஸ்பெஷல் கிளாஸ் கொடுப்பா. என் கண் பார்வையில உங்க 2 பேர் வளரட்டும்னு சொல்லுவானா. ஸோ மொத்தம் 2 கிளாஸ் மட்டும் இல்ல. ஏபின்னு இல்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு இருக்கு. அது டைரக்டர் மட்டும் தான் எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ ஆபியும் ஜியோனும் ஸ்பெஷல் கிளாஸ் போயிடுவாங்க. இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லன்ட்டு ஹை ரேங்க் எடுக்கவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இதுவரையும் யாருமே கிளாஸ் பில இருந்து போனதே கிடையாது. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க. ஆபியும் ஜியோனும் கிளாஸ்க்குள்ள போவாங்களா. அங்க 3 பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு தொப்பி போட்டு உட்காந்துருப்பான். இவன் பேர் கிம் கும். ஒருத்தன் சும்மா வீரர் மாதிரி இருப்பான். பட் ஒருத்த கண்ணு மூடி வேற இருப்பானா. இவன் யான்னு பாத்தீங்கன்னா பாக்கை 3 உட்காந்து இருப்பான். அவன் பேர் பியாங். ஆபின்ட்டு எல்லாத்துக்கும் காய் காட்டிட்டு மொத்தம் 6 பேர் இருப்பாங்க சொன்னாங்க. பட் 5 பேர் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து ஆபிக்கு சோக் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் சோக்கு. இப்போ டயட்டை தான் காட்டுவாங்க. டயட்டை ஃபெசிலிட்டி ஸ்டாஃப் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த வருஷமே இல்லாமல் இந்த வருஷம் தான் 6 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் கிடைச்சிக்கிறாங்க நமக்கு.
இந்த வருஷம் நம்ம ஸ்கூலோட ரெப்புடேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது பாருங்களேன். சிரிப்பானா பாபி தான் கட்டுவாங்க. யாரா டக்குனு வந்து நெட் லாக் போட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு பாபி. இவன் தான் அந்த 4வது மெம்பர். இவன் பேர் ஜோ. இல்லை அந்த ஜோன்ட்டு நம்ம ஜியோனை பார்த்து கேட்பான். என்ன நீ உன் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு கேட்பானா. அது ஜியோன்ட்டு என் உதவியில அவனுக்கு தேவைப்படாது சொல்லுவானா. பாபின்ட்டு அவன் லெக்கை தூக்கி அப்படியே பேக்கில் அடிப்பான் பாருங்க. அவன் ஃபேஸோட விழுந்துருவான். பட் அதையும் அவன் பிளாக் பண்ணிடுவான். அந்த முடி லாங் வச்சு பண்ண பெய்யான்னு அவன்ட்டு சொல்லுவான். என்னப்பா அவங்க மட்டும் ஃபன் பண்ணுறாங்க, நம்ம ஃபன் பண்ண வேண்டாமா சொல்லிட்டு இந்த குண்டா இருப்பான் நம்ம பாங்க் கைன்னு ஒருத்தனேன் அவனை ஃபேஸோட உடச்சிருவான். சியோன்ட்டு இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இப்போ டயட்டை தான் காட்டுவாங்க. டயட்டை சொல்லுவான். இவங்க எல்லாமே ஒரு ஃபீல்டில் ஒரு ஸ்கில்ஃபுல்லானவன். ஆனால் அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஈகோ இருக்கு. இந்த 6 பேர் ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். சியோன்ட்டு ஓகேதான் நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்களா, அப்போ நானே இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவான். அப்போ அந்த டைம் அப்போ அந்த பிகான் வந்துட்டு பாங்கை கிட்ட வந்து சேக்கான் கொடுப்பான். இன்ட்ரடக்ஷன் ஆகிக்கலான்னு சேக்கான் கொடுக்கும்போது இந்த பாங்கை என்ன பண்ணுவான்னா குத்து போவான். எனக்கு குத்துனால சும்மா விட மாட்டான் சரி குத்து போவான். நம்ம பெகை என்ன பண்ணுவானா அப்படியே டைட் பண்ணி அவன் காலை உதச்சிட்டு அவன் கையை திருப்பி விட்டுருவான். திருப்பி வச்சு அவன் சோட கீழே லாக் பண்ணி ஒரு விஸ்ட் லாக் போட்டு விட்டுருவான். இப்போ இந்த பாங்கைக்கான நல்லா ஜைஜாண்டிக்காக இருப்பானாச்சு. அவன் அசால்ட்டாக அதில் ஓவர் ஸ்ட்ரென்த் பண்ணி வெளியே வந்து இந்த பையில ஒத்த கையில் தூக்கி வீசிடுவான். பட் இந்த பையன் கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்லாம் தெரியும் போல இருக்கு. அப்படியே ஸ்கைலே லைட்டாக பெண்ட் பண்ணி நின்றுடுவான். அவ்வளோக்கு அவனுக்கு இன்ஜுரி ஆகிக்காது. அந்த தொப்பி போட்டவன்ட்டு டீம்ன்ட்டு நம்ம ஜியோனை பார்த்து கேட்பான். நீ அன்பு அட்டாக் பண்ண மாட்டியா சொல்லி கேட்பானா. ஜியோன்ட்டு அந்தவுக்கு பார்த்துட்டு இந்த தொப்பி போட்ட பையன் பார்ப்பேன். இவன் அந்தவுக்கு பார்க்கலான்னு பார்த்தா நம்ம ஆபி தான் போட்டு அந்த ஜோ பையில போட்டு மிருகத்தனமா உடச்சிட்டு இருப்பான் கண்ணா அப்படின்னான்னு. அவன் ஃபுல் டிஃபென்ஸில் இருப்பான். அவன் பஞ்ச் த்ரோ பண்ணுவானா அவன் ஆபி ஈஸியாலன்னு வந்து அவனை உதச்சிடுவான் வாயோட சேர்த்து. திரும்ப டாஜாலாம் போகும்போது ஆபி என்ன பண்ணுவான்னா அவன் கழுத்தோட சேர்த்து இவன் கையை லாக் பண்ணிட்டு வயிற்றோட சேர்த்து இறக்கிடுவான் முட்டியை. நம்ம ஆபின்ட்டு இவனை பார்த்து என்ன இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சிச்சா அப்படி கேட்பானா. டக்குன்னு என்ன பண்ணுவான் அவன் கத்தி எடுத்துட்டு ஆபியை குத்த வந்துடுவான். ஆபி லைட்டாக காடை விட்டுருப்பான். பட் அங்கே டாஜ் ஆயிடுவான். உடனே ஜூன்ட்டு நம்ம பாபியை பார்த்து பெயின் இல்லாமல் எப்படி சாகணும்னு சொல்லி தட்டா கேட்பாம பாருங்க. சரியான லவ்ஸா இருக்கும். இவங்க இன்ட்ரடக்ஷன்லயும் அம்லி தும்லி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. கரெக்டான டைம் அப்போ டேரக்டா மைக்ல பேச ஆரம்பிச்சிருவோம். எல்லா இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சா எல்லாம் அவங்க சீட்ல போய் உட்காருங்க. தேவையில்லாம உங்க எனர்ஜி இங்கே வேஸ்ட் பண்ணாதீங்க. டேரக்டா காட்டுவோம். அந்த டேரக்ட் பண்ணிருப்பானா அவங்க சண்டை கட்ட வீடியோ எடுத்து எல்லா கேங்ஸ்டர்ஸ்க்கும் அனுப்பியிருப்போம். ஸோ அந்த எல்லாரும் சென்ட் பண்ணிருப்பானா சரி உங்க திறமையெல்லாம் பார்த்துட்டு நிறைய கேங் மெம்பர்ஸ் எல்லாம் வாண்டடா கேட்பாங்க எனக்கு அந்த பையன் தானே. ஸோ இவன் சொல்கிறதா ரேட்டு. ஸோ டயட் என்ன நினைப்பில் அவங்கள விற்றா நல்லா காசு வந்து நான் மிகப்பெரிய பணக்காராக போகிறேன் இந்த வருஷம் கிடச்சி ஜாக் பாட்டுன்னு இருப்பான் அவன். இப்போ லஞ்ச் டைம் வந்துடும். எல்லாம் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த குண்டா இருக்கவங்க கேட்பான் எல்லாருக்கிட்டையும் இனிமேல் நம்ம ரெகுலர் இங்கே தான் சாப்பிட போகிறோம் காலையில வந்து எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சொல்லிட்டு அந்த பிகியா பையிட்டு பேசி உங்க எல்லா கண்ணுமே ஜியோன் மேலே தான் இருக்கும். ஏன்னா அவன் ஃபைட்டிங் டெக்னிக்கில் ரிவீல் பண்ணவே இல்லை. கிறிஸ்டின் ஜெயிலுக்கு வர போய்க்கிறான். எதுக்கு போனாலும் யாருக்குமே தெரியாது. அப்படி பார்ப்பான் உங்களுக்கு பிடிக்கலையோ நான் இங்கே அவங்க கூட சாப்பிட்டாகணும் போது தெரியுது சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே இவனை பார்த்து கேட்பான். நம்ம நீ ஏன் ஜெயிலுக்கு போன ஜியோன்னு அப்படி போன என்ன தப்பு பண்ண சொல்லி கேட்பான். நான் தப்பு எதுவும் பண்ணல எனக்கு பஸ் இது அதனால ஜெயிலுக்கு போனேன் சொல்லுவானா. பஸ் இதுக்கேண்டா ஜெயிலுக்கு போனேன். ஆமா ஜெயிலில் தானே சோறு போடுவாங்க 3 வேளை. வெளியே வர ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் அங்கே போய் ஜாலியாக சாப்பிட்டு இந்த 3 வேலை அப்படி சொல்லுவானா. ஹாபி லைட்டாக யோசிச்சு பார்ப்பான் ஜியோனை பற்றி. ஏன்னா வந்ததுலேருந்து சோறை பற்றி தான் கேட்டிருப்பான். ஃபர்ஸ்ட் அடி கேட்கும்போது ஃபுட் இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பான். செகண்ட் அட்டின்ட்டு ஃப்ரெண்டோட ஃபுட்டை பிடிங்க சாருமே சண்டை வந்துருக்கும்ல. இப்போ டேட்டி இவன் எதுக்கு ஜெயிலுக்கு போனான்னு கண்டுபிடிச்சிருப்பான். இல்லை ஆபின்ட்டு என்ன பண்ணுவான்னா அவன் சோறில் கொஞ்சம் எடுத்து பாதினா இவனுக்கு போட்டுருவான். போட்டு போயிடுவான். போகும்போது ஜியோனுக்கு பார்த்து சொல்லுவான் இன்னும் சோறு வேணா கேட்டு எடுத்துக்கோ இல்லாட்டி கேளு அதை விட்டு மற்றவங்களை அடிக்காத சோத்துக்காக சொல்லிட்டு போவானா. அங்கே யோசிச்சு பார்ப்பான் இவன் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்க்கைன்னு தெரியல இது வரையும். இப்போ நம்ம ஆபின்ட்டு வழக்கு போல யாருக்குமே தெரியாமல் ஆண்கோயிலுக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். ஆண்கோயில் உடனே எடுத்தோன்னே ஆபி இன்னும் நீ சாகலையா சொல்லி கேட்பானா. ஆபின்ட்டு நீ நான் சாகலை நான் அந்த மர்டர் மிஸ்ட்ரி கண்டுபிடிக்கும்போது க்ளோஸாக வந்துட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே பூந்துட்டேன். இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல எப்படியோ கண்டுபிடிச்சிருவான் சொல்லிட்டு போனா. அதுக்குன்ட்டு இந்த ஆண் கோயிலுன்ட்டு சரி அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. செகண்ட் என்னன்னாலும் சரி உன்னோட கண்ணாடி மட்டும் பத்திரமா பார்த்து வச்சுக்கோ. அதுதான் ரெக்கார்டிங்லாம் ஆகுது. இன்பில்ட் கேமராவும் இருக்கு சொல்லுவானா. சரி நான் அந்த கண்ணாடி ஒன்றாகாமல் பார்த்துக்கேன் கவலைப்படாத அப்படின்ட்டு வெளியே ஏதாச்சும் லீவை பற்றி தெரிஞ்சுதான் கேட்பானா. அதுக்கு ஆண் கோயிலுன்ட்டு அதை பற்றி எதுவும் தெரியல சொல்லும்போது டக்குன்னு யாரும் வர சவுண்டு கேட்கும். டக்குன்னு ஆபி மறைஞ்சிடுவான். அப்படின்ட்டு யாரும் வரமா இதுக்கு வெயிட் பண்ணும். அப்புறம் கூப்பிட்டு சொல்லி காலை கட் பண்ணிட்டு ஃபோனை மேலே வச்சிருவான். வச்சுட்டு பதுங்கிப்பான் யார் வராமல் பார்க்க. யாருக்குமே இந்த இடம் தெரியாது. எப்படி இங்கே வந்தாங்க அப்படி பார்ப்பான் ஆபி. கையில் பார்த்தா ஜியோன் தான் அவங்க இருப்பான். ஜியோன் யாருக்குதான் அங்கே நின்று பேசிட்டு இருப்பான். நம்ம ஆபின்ட்டு ஜியோன் பார்த்து ஜியோன் நீங்க என்ன பண்ற அவன் யார் கூட பேசிட்டு சொல்லி கேட்பானா. அந்த பக்கம் ஜியோனை கட்டுவான். ஜியோன்ட்டு நம்ம லீ கூட பேசிட்டு இருப்பான். லீ இன்டாடியும் ப்ரொஃபைல் படிச்சிருப்பான்ல அவன்ட்டு இன்ட்ரெஸ்டிங் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா இங்கே டைரக்டர் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு கண்டு சொல்ல முடியுமா சொல்லி கேட்பானா. ஓகே கைஸ் இதுவும் இந்த எபிசோட் முடியுது. சாரி கைஸ் ரீசெண்டாக நான் சரியாக வீடியோ போட முடியாமல் இருக்கு எனக்கு நல்லா தெரியும். ஓகே கைஸ் see you on another video until then bye.